கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இதோ நம் ஆண்டவர் நற்கனியிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறார். கொஞ்சம் ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நினைத்து பார்ப்போம். இந்த நற்கனில் இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே வரும்படியாக கேட்போம். இயேசுவே, என்னை தொட்டு என்னை பலப்படுத்தும். இயேசுவே, என் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ அறிவீர். என் குற்றங்கள் குறைகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். நான் என்ன நிலையோடு வந்திருக்கிறேன், எவ்வளவு பிரச்சனைகளோடு வந்திருக்கிறேன், எவ்வளவு நெருக்கடிகளோடு நான் வந்திருக்கிறேன் என்பதெல்லாமே முற்றிலும் நீர் அறிவீர். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது மனம் இறங்கும். உருக்கமாக ஜெபிப்போமா? உருக்கமாக கேட்போமா? ஆண்டவர் என்றும் நல்லவர். மக்களே, இதோ உனக்காக உன் ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதே. ஆண்டவருடைய கிருபை உன் மீது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, என்னை தொடுங்கன்னு கேளுங்க. இயேசுவே, எனக்குள்ளே கடந்து வாரும். நீ நல்லவர், இரக்கமுடையவர், எல்லா மக்களுக்கும் நீரே கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் உம்மை அன்பு செய்கிறேன். மக்களே, அப்படியே ஆண்டவர் அன்பு செய்வோமா?